எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ குரூப் சிலேருந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். என்ஐஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேகன்சி. ஸோ இது வந்து என்னைக்கு வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா 4/6/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25/6க்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் வந்து அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அடுத்த மாதம் தான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து கிளர்க் வேலை தான். டைப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 27 ஏஜுக்குள்ள இருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்க சம்பளம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா 5, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சிருந்தா போதும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் படிச்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி தான். ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க 18லேருந்து. ஸோ இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 வேகன்சி இருக்கு. ஸோ யூஆர்எல்க்கு வந்து 5, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு வந்து 1 இருக்கு. ஓகே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில இல்லை போர்ட்லேயே வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 வேர்ட்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா லைப்ரரி கிளர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி தான். ஸோ அதில் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 ஏஜுக்குள்ள வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 22,300 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுமாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் 12வது காலேஜ் எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து லைப்ரரி சயின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி 4வது போஸ்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைப்ரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. டைப் சி தான் இதுவும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் தான். ஸோ யார் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக வந்து எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 இயருக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 இயர்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அன்னியூர் ரிசர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா NIN.RES.in இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் வந்து போயிடணும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்து அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவேரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. கணக்குல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 90 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ 35 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். ஓகேவா? 25/6/2024 நீ லாஸ்ட் தேதி. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் இது வந்து பயன்படும். ஸோ அதனால ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.